வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில் முக்கியமான ரயில் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்னை சென்ட்ரல், எக்மோர், அதுக்கப்புறம் இப்போ தாம்பரம் உருவாகிருக்கு, அதே மாதிரி பெரம்பூரும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லா ரயில் நிலையங்களுமே மறுசீரமைப்புக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது அம்ரித் பாரத் சேவையின் மூலமாக. அந்த வகையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையமும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட இருக்கிறது. அதற்காக மறுசீரமைப்பு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை எழும்பூர் வரைக்குமே இயக்கப்படக்கூடிய சில ரயில்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். அப்படி தாம்பரம் வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படுறதுனால ஏற்கனவே தாம்பரத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில் பீச்சுக்கு மாற்றப்பட இருக்கிறது. இது எந்தெந்த ரயில், என்னைக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12759 சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் வர்ற ஜூன் 19 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குமே ஹைதராபாத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரத்துக்கு வராது. அதாவது எக்மோர் வழியாக இயக்கப்படாது. அதற்கு பதிலாக பீச் வரைக்கும் தான், கடற்கரை வரைக்கும் தான் இயக்கப்படும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 12760 அப்படிங்கிற நம்பரில் ஜூன் 20 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பீச்சில் இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஈவினிங் 6:20 மணிக்கு கிளம்புது. அதனால் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம பீச்சுக்கு வந்தே ஆகணும். சரி, இது மாற்று ரயில் நிலையமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே எக்மோருக்கு வராமல் தாம்பரத்தோடு நிறுத்தப்படக்கூடிய ரயில்கள். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16127 சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஜூன் மாதம் 20 ஆகஸ்ட் மாதம் 19 வரைக்குமே எழும்பூரிலிருந்து புறப்படாது, எக்மோர்லேருந்து புறப்படாது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 20 ஆகஸ்ட் 19 வரைக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் எங்கேருந்து புறப்படும் அப்படின்னா, தாம்பரத்திலிருந்து புறப்படும். காலையில் 10:47 மணிக்கு புறப்படும். அப்போ நமக்கு டைம் அப்படிங்கிறது தாம்பரத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் எக்மோரில் இந்த ட்ரெயின் கிளம்பாததுனால நம்ம இந்த ட்ரெயினை பிடிக்கணும்னா நிச்சயமாக தாம்பரத்துக்கு போகணும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16128 அப்படிங்கிற நம்பரில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்குமே இந்த ரயிலானது இங்கே குருவாயூரிலிருந்து கிளம்பி தாம்பரம் வரைக்கும் மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்துக்கு நைட்டு 7:45 மணிக்கெல்லாம் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20605 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது வருகிற ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்குமே குருவாயூர் ரயில் எப்படி இயக்கப்பட்டதோ அதே மாதிரி தாம்பரத்திலிருந்து தான் இந்த ரயிலானது புறப்படும். தாம்பரத்தில் இருந்து 4:27 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் அதனைத் தொடர்ந்து செந்தூருக்கு செல்லும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 20606 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் ஆகஸ்ட் மாதம் 19 முதல் ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும், ஜூன் மாதம் 19 முதல் ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும், ஜூன் 19 ஆகஸ்ட் 17 வரைக்குமே இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். காலையில் 10 மணிக்கெல்லாம் தாம்பரம் வந்துட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து புறப்படாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16179 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மன்னார்குடி வரைக்கும் சென்னை எழும்பூரிலிருந்து இது நாள் வரைக்கும் புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் வருகிற ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்குமே இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து 11:22 மணிக்கு புறப்படும். ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 16180 அப்படிங்கிற நம்பரில் மன்னார்குடியிலிருந்து ஜூன் 19 ஆகஸ்ட் 17 வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் தாம்பரம் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22671 அப்படிங்கிற நம்பரில் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னும் தேஜஸ் எக்ஸ்பிரஸை வர ஜூன் 20 ஆகஸ்ட் 18 வரைக்குமே நம்ம எக்மோரில் பார்க்கவே முடியாது. காலையில் 6:22 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும். தாம்பரத்தில் போய் தான் பிடிக்கணும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் வருகிற 19 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குமே தாம்பரம் வரைக்கும் மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 22672 அப்படிங்கிற நம்பரில் இந்த பட்டியலில் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16101 அப்படிங்கிற நம்பரில் சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் தாம்பரம் வரைக்குமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலும் ஜூன் மாதம் 20 முதல் ஆகஸ்ட் மாதம் 28 வரைக்கும், ஆகஸ்ட் 28 ஆகஸ்ட் 18 வரைக்குமே இந்த ரயில்
ஈவினிங் 5 மணிக்கு எக்மூரிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக 5:27 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும். தாம்பரத்தில் தான் இதற்கான பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெறும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 16102 அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி செங்கோட்டை வழியாக வரக்கூடிய இந்த ரயில் நிரந்தரமாக இல்லை. வருகிற ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17 வரைக்குமே இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். தாம்பரத்துக்கு ஆளாக வரக்கூடிய ட்ரெயின் இதுதான். 2:45 மணிக்கு நள்ளிரவு வந்து சேரக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இப்படி 5 ரயில்கள் எக்மூருக்கு பதிலாக 2 மாதங்கள் தாம்பரத்தோடு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி தாம்பரத்திலிருந்து இயங்கி கொண்டிருந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த 2 மாதங்களும் கடற்கரை ஸ்டேஷனிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே எக்மூரிலிருந்து புறப்பட்ட கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே வந்துருச்சு. இனி எந்த ரயில்கள் எந்த மாற்றத்திற்கு உட்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிச்சயமாக காத்திருக்கணும். ஏன்னா எல்லா ரயில் நிலையங்களுமே மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.